குறித்த வேளையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் நிர்வாகவியல் துறை ஆலோசகர் முனைவர் அண்ணாமலை. வணக்கம். வணக்கம். அடிப்படையில் நீங்கள் ஒரு பொறியியல் துறை சார்ந்தவர். அந்த துறை சார்ந்து தான் உங்களுடைய பணிகள் எல்லாமே அமைந்தது, குறிப்பாக ஆய்வு சார்ந்தது. அதிலிருந்து அப்படியே இந்த நிர்வாகவியல் சார்ந்த விஷயங்களுக்கு வரணுங்கிற அந்த ஈடுபாடு, அந்த பின்னணி பற்றி முதல்ல சொல்லுங்களேன். சொன்னது மாதிரி நான் படித்ததெல்லாம் இன்ஜினியரிங் தான். பிஇ, எம்டெக், பிஹெச்டி எல்லாம் இன்ஜினியரிங்கில் தான் படித்தேன். ஆராய்ச்சியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டிங்கிற ஒரு சப்ஜெக்டில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இந்த ரீடில்ஸ், பசில்ஸ் அதெல்லாம் நிறைய போடுவேன் அந்த காலத்துலேயே. அது சம்மந்தமான புஸ்தகங்கள்லாம் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அந்த இருக்கிறத வச்சு அப்புறம் நிறைய ஆர்டிகிள்ஸ் மாதிரி எழுத ஆரம்பித்தேன். அந்த பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸில் பார்த்துட்டு என்னைய பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க மீட்டிங்ஸில். முதல்ல அந்த எழுத ஆரம்பிச்சது எந்த மாதிரிங்கிறத சொல்லுங்களேன், 1-2 உதாரணம் சொல்லுங்களேன். அந்த அதாவது எம்ஜி அக்பருங்கிறவரை கல்கத்தாவில் நான் சந்தித்தேன். டெலிகிராஃபுங்கிற நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி என்கிட்ட நிறைய இது சம்மந்தமான மெட்டீரியல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அது ஒரு பெரிய ஆர்டிக்கிள் 1000 வார்த்தை வர்றது மாதிரி ஒரு ஆர்டிக்கிள், 4000 வார்த்தை வர்றது மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் எழுதுங்க, நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆமான்னு நான் எழுதினேன். ஃபுல் பேஜ் அந்த டெலிகிராஃப் பேப்பரில் பப்ளிஷ் ஆச்சு, இந்த இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டிங்கிற பற்றி 83. அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்லேருந்து என்னை பேச கூப்பிட்டாங்க. அப்போ அப்படி இந்த மாதிரி வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸு, இந்த மாதிரி வெவ்வேறு நிறுவனங்கள்லேருந்து என்னை பேச கூப்பிட்டாங்க. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். அப்புறம் தான் தெரிஞ்சது இதில் நிறைய தேவையும் இருக்குது. அந்த சப்ஜெக்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எனக்கு முழு ஈடுபாடு அதில். அப்புறம் நிறைய படிக்க ஆரம்பித்தேன், நிறைய மேகசின்ஸ்லாம் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படி அந்த நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வேலையாக இருந்தது. ஒரு பப்ளிக் செக்டர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நிறைய லாட் ஆஃப் பியூரோக்ராட்டிக் ப்ரொசீஜர்ஸு, செய்ய நினச்சாலும் அவ்வளோ ஈஸியாக செஞ்சிட முடியாது. அதே மாதிரி ஒரு டைம் டார்கெட்டுங்கிறதும் ஒரு கம்பல்சரியாக கிடையாது, 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும், 3 மாதம் முடிக்குங்கிறது. அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வேலையில் வேற இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது. அப்படியே ஸ்லோவாக ஷிஃப்ட் பண்ணி அதை விட்டுட்டு வந்துட்டேன். எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எல்லா எழுத்தாளர்களும் எல்லா திறமையான பேச்சாளர்கள்னு சொல்லிட முடியாது. ஸோ அப்போ உங்களுக்கே நம்மளால நல்லா இதெல்லாம் பேச வருது, நம்ம நினைக்கிறதையோ எழுதுறதையோ பேச வருதுங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்ச அந்த அனுபவங்களை சொல்லுங்க. இந்த கன்சல்டன்ட்டுங்கிறதுக்கு பேசுறதுங்கிறது முக்கியம், அவ்வளவு அதிகம் இல்லை. அதாவது பேச்சாளர்னு வர்றவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களை மாதிரி ட்ரெயினர்ஸ், பயிற்சியாளர், கன்சல்டன்ஸில் இருக்கவங்களுக்கு அந்த நாலெட்ஜுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம், எவ்வளோ டீப்பாக இருக்குது. இந்த ட்ரைனிங் அப்படின்னா மீனிங்னா என்னன்னாக்க, மக்களுக்கு நாலெட்ஜ் கொடுத்து அந்த நாலெட்ஜை அவங்க உபயோகப்படுத்த போகிறாங்கங்கிற அந்த கன்வெர்ட்டிங் தான். கன்வெர்ட்டிங் தட் நாலெட்ஜ் இன்டு ஆக்ஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு தான் ட்ரைனிங்னு பேர். சும்மா நாலெட்ஜ் மட்டும் கொடுக்குறது ட்ரைனிங் கிடையாது. இப்போ அகாடமிக் இன்ஸ்டியூஷன்ஸ், காலேஜ், ஸ்கூல்ல எல்லாம் நாலெட்ஜ் தான் தர்றாங்க. நாங்கள் இந்த ட்ரெயினர்ஸ் என்ன செய்கிறோம்னாக்க, அந்த நாலெட்ஜை நீங்கள் வேலை செய்ய போகிற இடத்துல அதை எப்படி உபயோகப்படுத்த போகிறீங்க, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கூட்ட போகிறீங்க, கம்பெனியுடைய உற்பத்தி திறனை எப்படி கூட்ட போகிறீங்கன்னு அந்த மாற்றுறதுக்கு தான். அதுக்கு பேச்சு திறன்கிறது ஒரு முக்கியம், பட் அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியாது. இந்த கன்வெர்ட்டிங் தட் நாலேஜ் இன்டு ஆக்ஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மாதிரி நீங்கள் முதலாக சவாலாக எடுத்துக்கொண்டு பண்ண ஒரு சில அசைன்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்களேன். முதல் பார்த்தீங்கன்னாக்கா, நான் பெரிய ப்ரோக்ராமில் செஞ்சது ஏர் இந்தியாவுக்கு. நான் இப்போ கல்கட்டாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாம்பேயிலேருந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த என்னுடைய நியூஸ் பேப்பர்ஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸாக வர்றவங்க எல்லாம் ஜென்ரல் மேனேஜர்ஸ் லெவல்ஸ். ப்ரோக்ராமே அந்த மாதிரி பெரிய ப்ரோக்ராம். முதல்ல ஆரம்பத்திலேயே அவங்களுடைய செய்கிற வேலையில் என்ன பிரச்சனைகள்னு அவங்க எழுத சொன்னான். அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்க டே டு டே சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அதை எப்படி வேற விதத்தில் பார்க்கலாம். உதாரணமாக அவங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்கா, இந்த பெட்டி அளவு, அந்த ஏர்கிராஃப்டுக்குள்ளே வர்ற பெட்டி அளவு ஒரு மெயின் ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஏன்னா வர்றவங்களாம் ஒரு ஆட் சைஸ் பெரிய பெரிய பெட்டியாக கொண்டாந்துருவாங்க, அதை உள்ளே வைக்கவும் முடியாது, அடக்கிறதுக்கும் இதுவாக இருக்கும், ஆட் சைஸாக இருக்கும்.
இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களை எல்லாம் உட்கார வச்சு ஒரு டிஸ்கஷன். நாங்கள் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி தான். அவங்களையே வெவ்வேறு ஐடியா சொல்றது, வேற இந்த மாதிரி செய்யலாமா, அந்த மாதிரி செய்யலாமா. அதில் அவங்க கடைசியாக ஒரு முடிவுக்கு என்னென்னு வந்தாங்கன்னாக்க, நம்மளே அந்த டிக்கெட் வாங்குற போது நம்மளே ஒரு பெட்டியை கொடுத்துருவோம், அந்த பெட்டி மட்டும்தான் அவங்க கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து புது மெத்தடுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களையே தயார்படுத்துறது. நான் இருந்து பயிற்சி கொடுக்கறது வந்து அந்த நேரத்தில், நான் வந்ததுக்கு அப்புறமா அவங்க அதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இது வந்து ஒரு உதாரணம். இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அடிப்படை தகுதிகள் ஏதாவது தேவையா? இப்படி இப்படி இருந்தாதான் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுங்கிறது அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, முக்கியமே கிடையாது. உதாரணமா, அதாவது இந்த புது ஐடியா எப்படி வருதுன்னாக்க, நம்ம அந்த தேவையை உணர்றோங்கிறது தான். போலராய்டுங்கிற ஒரு பேர் கேள்விப்பட்டிருவீங்க. புதுசா இன்ஸ்டன்ட் கேமரான்னு கண்டுபிடிச்சாரு. அந்த காலத்தில் எப்படின்னாக்கா, ஃபோட்டோ எடுத்தாக்க அந்த ஃபில்ம் ரோலை ஸ்டுடியோவுக்கு அனுப்பி ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் ஆகி 4 நாளைக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். உலகம் பூரா அப்படித்தான், எல்லாரும் மக்கள் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவர் இந்த போலராய்டுங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் ஆஃபீஸில் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவருடைய 3 வயசு குழந்தைய ஃபோட்டோ எடுத்தார். அந்த குழந்தை ஓடி வந்து, அப்பாப்பா எனக்கு ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு சொன்னது. இவரே ஒரு சாதாரண மனிதராக இருந்தாருனாக்க, ஒரு சென்சிபிள் கேளாரு, 4 நாள் பொறுத்து 4 நாளைக்கு அப்புறம் தரலாம்னு சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த குழந்தை கேட்ட உடனே இவருக்கு மனசில் அந்த மாதிரி ஒன்று தோணுச்சு. ஏன் இந்த மாதிரி ஒன்று இருக்கக்கூடாது? அன்னைக்கு நிலைமையில் அவருக்கு மட்டும்தான் அது ஒரு பிரச்சனை. உலகத்தில் ஆயிரக்கணக்கான பேர் 4 நாள் வெயிட் பண்ணுறதுங்கிறது சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் இல்லை சார், 4 நாள் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு உடனே வேணும்னு நினச்சதுனால தான் அந்த இன்ஸ்டன்ட் கேமராங்கிற ஐடியாவே வந்தது. நிறைய உதாரணங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவுடைய ஒரு முக்கியமான கொட்டேஷன் தான் அதில் அடிப்படையே. சராசரி நியாயமான மனிதர்கள் உலகுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். அந்த சராசரியிலிருந்து விலகிய மனிதர்கள் தனக்கு ஏற்றவாறு உலகை மாற்ற நினைக்கிறார்கள். எனவே மனித குலத்தில் முன்னேற்றம்ங்கிறது இந்த சராசரியிலிருந்து விலகிய மனிதர்களால் தான் நடக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ உங்களுடைய இந்த பயிற்சிகள் எல்லாமே பெரும்பாலும் வந்து இப்போ ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு நிலைகளில் அங்கே பணியாளர்கள் இருக்காங்க. தொழிலாளர்களில் தொடங்கி அப்புறம் மிடில் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம், அப்புறம் தலைமை பொறுப்புங்கிற மாதிரி சொல்கிறோம். வந்து இதில் எந்த பகுதி நேரலாம் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க? எல்லா லெவல்லையும், ஒர்க்கர் லெவல்லேருந்து ஆரம்பித்து ஜெனரல் மேனேஜர், வைஸ் பிரசிடென்ட் லெவல் வரை நாங்கள் நடத்துறது உண்டு. என்னன்னா, எல்லாம் அந்த மனதில் உள்ள தடைகளை நீக்கிறதுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். இந்த மனசில் உள்ள தடைகள்லாம் என்னன்னாக்க, நம்ம சின்ன குழந்தையிலே நமக்கு அப்பா அம்மாவெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க, ஸ்கூலில் சொல்லி தந்திருக்காங்க, இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும்னு. அவங்க ஒரு சிச்சுவேஷனில் இப்படி நடக்கணும்னு இருக்காங்க. நம்ம பெரிய ஆளானதுக்கு அப்புறமா அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம், வேற சிச்சுவேஷனில். இப்போ உதாரணமா, முக்கோணம்னு ஒரு படத்தை பற்றி யோசிங்க அப்படின்னு நமக்கு நிறைய பேர் எப்படி நினைப்பாங்கன்னா, அந்த ஒரு அடிப்பகுதியை ஹரிசான்டல் லைனாக வச்சு ஒரு ட்ரையாங்கிளை தான் நினைப்பாங்க. 99% பேர் அப்படித்தான் நினைப்பாங்க. அப்படின்னா அவங்க மனசுல ட்ரையாங்கிள் அப்படின்னாக்கா அதுக்கு அடிப்பகுதி நேர்கோடாக தான் இருக்கணும் அப்படின்னே இருக்கு. அவங்ககிட்டயே இப்போ வேற மாதிரி ஒரு சாய்வா ஒரு ட்ரையாங்கிளை காட்டி இதை பார்க்குற போது உங்களுக்கு மனசுல என்ன தோணுது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, சாஞ்சுக்கிட்டு இருக்கு, யாரோ போட தெரியாதவங்க போட்டிருக்காங்க, இந்த மாதிரி கமெண்ட் அடிப்பாங்க. அதாவது அவங்களுக்கு அது பிடிக்கல. ட்ரையாங்கிள்ங்கிறது 100 விதத்தில் வரையலாம், நம்ம மனசுல ஒன்று தான் இருக்கு. எப்போ ட்ரையாங்கிள் நம்ம மனசுல இருக்கிறது மாதிரி இருக்கோ நம்ம கம்ஃபர்டபுள், அதை விட வேற இருக்க 99 நம்ம அன்கம்ஃபர்டபுள், நம்ம அதுக்கு பக்கத்திலே போறதில்லை, அவாய்ட் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு மனசுல உள்ள தடை. இந்த மாதிரி நிறைய நம்மளை அறியாமலேயே தடைகள் வந்திருக்கு. இந்த தடைகள்ங்கிறது எல்லா லெவல்லையும் இருக்கும், ஒர்க்கர் லெவல்லையும் இருக்கு, ஜெனரல் மேனேஜர் லெவல்லையும் இருக்கு. நாங்கள் இந்த பயிற்சியில் என்ன செய்யறோம்னா, அது மாதிரி வரிசையாக எக்ஸசைசஸ் கொடுத்து அதை அவங்களையே போட சொல்லி அவங்களையே புரிய வைக்கிறது. இப்போ இந்த ட்ரைனிங்கிறது முக்கியமானது நாலேஜ் சொல்றது மட்டும் கிடையாது, அவங்களையா உணர்ந்து அவங்களா கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பீரியன்ஷியல் அண்ட் டிஸ்கவரி லேர்னிங் அப்படின்னு சொல்றது, அதுதான் எஃபெக்டிவானது. அந்த மாதிரி அந்த மனசுல உள்ள தடைகள்ங்கிறது எல்லா லெவல்லையும் இருக்கிறதுனால எல்லா லெவலுக்கும் நாங்கள் கொடுக்கறது உண்டு. இந்த உதாரணங்கள் எக்ஸசைசஸ் மட்டும் வெவ்வேறு வேறி மாறியாகும். சரி, இப்போ தொழிலாளர்கள் சொல்லும்போது அதனோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அது சமயத்தில் ஆயிரக்கணக்கில் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டாப்ல போக போக சிலராக இருக்கும். நம்மளை பொறுத்தவரையிலும் ஒரு குரூப் சைஸ் எதிலிருந்து எதுவரை இருக்கலாம் ஒரு பயிற்சிக்கு? இதை நாங்கள் வந்து பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். அதுக்கு என்ன தேவைன்னாக்க,
ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய இண்டிவிஜுவலுக்கு நான் கொடுக்கணும். இப்போ நம்ம கிளாஸ்லனாக்கா காலேஜ்லனாக்கா 100 பேரை உட்கார வச்சு ஒரே லெக்சராக கொடுத்துட்றாரு, அவ்வளவுதான். இது இந்த 1-to-1 இன்ட்ராக்ஷன் வேணுங்கிறதுக்காக 20-25 பேர் தான் நாங்கள் ஒரு குரூப்பில் எடுத்துக்கோம் மேக்ஸிமம். அது வந்து மேலே போக போக இன்னும் குறைஞ்சிடும், 15 பேர். அதை நம்பரையும் குறைக்கிறதுனால இந்த ஒர்க்கர் லெவல்ல எல்லாம் 20, 25, 30ங்கிறது பெட்டர். அதுக்கு மேலே போயிட்டாலும் தனியாக அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. மொத்தமாக சொல்கிறத வச்சு அவங்களா புரிஞ்சுக்கிறது மாதிரி தான் இருக்கும். அப்படி பார்த்தா ஒரு 10,000 பேர் வேலை செய்யற தொழிற்சாலையில 25 பேர்னா எவ்வளவு நாளைக்கு அதை செய்யறது? அதுக்கு அவங்க செலக்ட் பண்ணி தான் அனுப்புறாங்க. அந்த மாதிரி தான். வேற லெவல்ல எல்லாம் சில ஆர்கனைசேஷன் இருக்காங்க. இந்த ஆதித்த பிர்லா குரூப்ல எல்லாம் ப்ரோக்ராம் எப்பவுமே அந்த மேல உள்ளவங்க தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு வரிசையா நான் ஒரே ஒரு யூனிட்லயே தொடர்ந்து ஒரு 15 ப்ரோக்ராம் நடத்தியிருக்கேன். அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு இருக்க ஒரு 300 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி சில ஆர்கனைசேஷன்ஸில். மற்ற கம்பெனிஸ்ல எல்லாம் எப்படின்னாக்கா அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி ஒரு 15, 25, 35 அப்படி தான் அனுப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆமாம்.